ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சருமம் நல்லா பொலிவாகவும் இளமையாக இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். இதுக்காக அளவுக்கு அதிகமாக பணம் செலவு பண்ணணும், பார்லர் போகணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சரி பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு துண்டு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸில் விட்டமின் ஏ, சி, டி இது 3 இருக்குது. இது நம்ம சருமத்தை எப்போவுமே இளமையாக வச்சுக்கும். இப்போது இது கூட ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் உடைச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா அரிசி களைஞ்ச தண்ணி இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 2 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரிசி களைஞ்ச தண்ணி அப்புறமா தயிர் இது ரெண்டுமே நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. தேங்காய் உடைச்ச தண்ணி அதே மாதிரி தான் சருமத்துக்கு பளபளப்பை தரும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு துண்டு பசுமஞ்சளை எடுத்து இந்த மாதிரி கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்கோங்க. பசுமஞ்சள் கடைகளில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா அமேசான்லேயுமே கிடைக்கும். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு கற்றாழை எடுத்து அதோட சைடில் இருக்க முட்களையெல்லாம் நீக்கிட்டு அதோட சதைப்பகுதியை ஒரு 2-3 தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதோட அளவு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன். அப்படி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கற்றாழை கிடைக்கலைன்னா ஜெல்லு கடையில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் இது அமேசானில் வாங்கினது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதில் இருக்கிறதே போதுமானது. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதை நான் ஒரு சுத்தமான கண்ணாடி பவுலில் மாற்றிக்கிறேன். இதில் இருக்கிற விட்டமின் நம்ம சருமத்தை எப்போவுமே இளமையாக வச்சுக்கும், அதே சமயத்தில் பொலிவாகவும் வச்சுக்கும். இப்போது இந்த பேஸ்ட்டை உங்கள் முகத்தை குளிர்ந்த நீரால் நல்லா கழுவிட்டு முகத்தில் கை கழுத்தில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் உடைச்ச தண்ணியை வச்சுங்க. ஒரு வாழைப்பழத்தோலை எடுத்து அந்த தண்ணியை வச்சு உங்கள் முகத்தில் நல்லா ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை தொட்டு உங்கள் முகத்தில் ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா பேக் மாதிரி ஃபுல்லாக போட்டுருங்க. முகம் ஃபுல்லாக ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால் கழுவுனிங்கன்னா முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். முகம் உடனடியாக பொலிவடைய முட்டைக்கோஸ் அந்தளவுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக முக சுருக்கம் இளமையாக இருக்கிறதுக்காக காசை வேஸ்ட்டு பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. உடனே கிச்சனில் போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த காய்கறி இதுகளை வச்சு நம்ம முகத்தை ரொம்பவே அழகாகவும் பராமரிச்சுக்கலாம். இதில் எந்த பக்க விளைவுமே கிடையாது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வயசுனா கூட ஒரு 20 வயசு மாதிரி தான் தெரியும். அந்தளவுக்கு முகம் நல்லா பிரைட்டாக யங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து நீங்கள் இதை வாரத்துக்கு ஒரு 3 தடவை பயன்படுத்தினீங்களாலே உங்கள் முகம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போ நீங்கவே பார்த்து உங்கள் முகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு பளபளப்பாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.